கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை யோவான் 14:27 சொல்கின்றது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய தேவன் அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை நம்மிடமாக திருப்பி அதை நமக்கு சமாதானமாய் அருளி செய்கின்றார். அவர் நம் மீது அதிகமான நேசம், பாசம், நல்ல ஒரு அக்கறையுள்ள ஒரு தேவன். இந்த உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம் தேவன் கொடுக்கின்றார். நம்முடைய மனக்கலக்கம், நம்முடைய இயலாமை, நம்முடைய பின்னடைவு, நம்முடைய இழப்பு, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் அழகான ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த உலகங்களை வாழ செய்கின்றார். எவரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கின்றார். இவருடைய சமாதானமானது அழிவை கொண்டு வராது, அது இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வரும். அவருடைய அன்பானது அழிவற்றது, மாயமற்றது. அவரைப் போல இந்த உலகத்தில் அன்பு காட்ட எவரும் கிடையாது. அப்பேற்பட்ட மெய்தானாய் கிறிஸ்து சொல்கின்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த அன்பை கிறிஸ்தவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சமாதானத்தின்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையிலே, அவருடைய சத்தியத்திலே கேட்பதிலே எல்லாவற்றுமாக நாம் கீழ்ப்பிடிந்து காணப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய சமாதானத்தை நம்மால் சுதந்திரத்து கொள்ள முடியும். இன்றைய நாட்களில் அன்னையுடைய வாழ்வில் பெரும் குறைவாய் காணப்படுவது சமாதானம் இல்லாமை, மகிழ்ச்சி இல்லாமை, ஒரு நிம்மதி இல்லாமை. இன்றைக்கு உங்கள் இதயத்தை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் இதயத்திலே சமாதானத்தை அருளி உங்களை அளவில்லாமல் ஆசைப்பட சந்தேகமில்லை. அவர் நல்ல ஒரு தேவன், நம்மை நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகின்ற ஒரு தேவன். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவரையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். கட்டாயம் கிறிஸ்து நமக்கு சமாதானத்தின் மேல் சமாதானம் கொடுத்து அளவில்லாமல் ஆசைப்படும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசைப்பாராக. ஆமீன்.